வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 20வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று, அதாவது பிப்ரவரி மாதம் 3வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை, அதாவது எத்தனை மணிக்கு நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு ராகு காலம் மற்றும் எத்தனை மணிக்கு யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது, சனிக்கிழமை என்றாலே காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. அதுவும் மீனராசி அன்பர்களுக்கு. சரிங்க, இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனுர் ராசியில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகம் இருவரும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதாவது சந்திரனுடைய நிலை சுவாதி நட்சத்திரத்தில் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மகரத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாயோட நிலை பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரனுடன் இணைந்து உள்ளார். இதன் காரணமாக பொதுவாகவே செவ்வாயோடைய சுக்கிரன் நம்ம பிருகு மங்கள யோகம் என்று சொல்வார்கள். இவ்வாறு இந்த மாதிரி யோகங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது வண்டி வாகனம், ஏதாவது எந்த ஒரு லக்ஸுரியான ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு இந்த யோகங்கள் மிக முக்கியம் சொல்லலாம். அதனால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வண்டி, புதிய வண்டி வாங்கணும் அல்லது இன்னும் லக்ஸுரியாக வாங்கணும்னா இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். அது 3ஆம் தேதி அப்படின்பொழுது ஆங்கில தேதிப்படி இன்று சுக்கிரனும் செவ்வாயும் இன்று வரைக்கும் வந்தால் செவ்வாய் பகவான் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் மாறுவார். ஸோ இன்றைக்கி வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம், உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது, மிகவும் கவனம் தேவைங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. சிறு சிறு அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அருமையாக உள்ளதால் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் அஷ்டமஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சூரியன் மற்றும் புதன், இந்த 2 கிரகங்களும் இன்று இருக்காங்க. நாளைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்துடுவார். ஸோ இன்றைக்கி ரொம்ப பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிகழும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஒத்தி போடுங்கள். என்ன காரணம்னா, உங்களுக்கு அந்த கிரகங்கள் அமைப்பெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால அது பாதகமாக அமைய வாய்ப்புண்டு. ஸோ இன்று தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வு, நல்ல ஒரு பெயரும் புகழும் நிச்சயமாக வரும். இன்றைய தினத்தில் உங்களுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். இன்று களத்திரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் 2 கிரகங்களும் அங்கே பிரவேசிக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிஷர்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கு, மீடியா பீப்புளில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று நேர்முக தேர்வின் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தருங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் வந்து உபஜயஸ்தானத்தில், அதாவது மகர ராசியில் புதனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் மற்றும் சேல்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விற்பனையும் அதிகரிக்கும், நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மேலதிகாரிகளுடைய நட்பும் பாராட்டும் நிச்சயம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன், அதாவது புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் கூட இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி சனி பகவான் வந்து 6வது இடத்துல இருக்கார், ஆட்சி புரிகின்றார். ஸோ சனி வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது வழக்கறிஞர்களுக்கு, அதுவும் குறிப்பாக டிராஃப்டிங்லாம் செய்வாங்க இல்லையா, எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு, இயல் இசை நாடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அதுவும் இன்று உங்களுடைய துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு மேன்மையான பலன்களை இன்று கிட்டும். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள். நிச்சயமாக பல விதங்களில் நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவருடைய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதன் காரணமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் ஊடகத்துறையில் மற்றும் பார்த்திங்கன்னா பெண்கள், அதாவது சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம். இன்று நல்ல ஒரு லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது. அது உங்களுடைய 4வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சூரியன் மற்றும் புதன், இந்த 2 கிரகங்களும் இருக்கிறது புதாத்திய யோகத்தை தருகிறது. இதன் காரணமாக ஆடிட்டிங் லைனில் இருக்கவங்க, வங்கி பணியாளர்கள் மற்றும் ஃபினான்ஸில் ஓரியன்டாக கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று பார்க்கலாம். இன்று நடைபாதை வியாபாரிகளுக்கும் மற்றும் அதாவது விற்பனையாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபத்தை பார்க்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தனஸ்தானத்திலேயே விட்டிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு முன்னேற்றங்களே உண்டு. எப்படி என்று பார்க்கும்பொழுது பொதுவாகவே, அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை, அதாவது எந்த கிரகத்தை பார்க்கணும், செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானை பார்ப்பதால் நிச்சயமாக பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருப்பதால் நிச்சயமாக ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தினை எதிர்பார்க்கலாம். இன்று வீடு கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு மற்றும் திட்டமிட்டு அதற்குண்டான பணிகளை இன்று செய்யக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வீடு பார்க்கணும் அல்லது இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு, அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிடங்க எட்டுக்குடைய சந்திரன் லாபத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு பலன்களை தங்களுக்கு தரப்போகிறது. திடீர் லாபங்கள், அதாவது பெரிய தொகை என்று இன்சூரன்ஸ் பணமோ அல்லது வந்து ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி சில எப்பயோ போட்டிருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழக்கறிஞர்கள் சுபிட்சம் காண்பார்கள் மற்றும் மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு பெயரும் புகழும் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி புரிகின்றார். மற்றும் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அருமையாகவே உள்ளாருங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதுவும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைனில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே உள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு மினரல் வாட்டர் வச்சுருக்கவங்க மற்றும் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்க, அதில் பெட்ரோல் பங்க்கில் அக்கௌண்டண்ட்டாக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் மிக சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொகை நிச்சயமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபத்தினை இன்றி பெறுவார்கள். இவ்வாறு இந்த ரெஸ்டாரண்ட்டில் அது டீ ஷாப்பு, ஈவன் ஒயின் ஷாப் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். இன்றைய தினத்தில் அதுவும் திருமணமாகாத மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு. இன்று விருந்தினருடைய வருகைகள் உண்டு. அவர்களால் மன மகிழ்ச்சியும் மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்று நான் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் புதனுடன் இருக்கின்றார். புதாத்திய யோகத்துடன் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பதற்கிடங்க திடீரென்று பண வரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறு சிறு அச்சமும் பயமும் ஏற்படும். தேவையற்ற அபராதங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மேடை பேச்சுகளில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் மிகவும் கவனமாக அவருடைய வாழ்க்கையை நடத்துவது நல்லது. காரணம், தேவையற்ற பேச்சினால் உங்களுக்கு அதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. காரணம், உங்களுக்கு ஜென்ம சனியும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதால் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய களத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான். அவரோட நிலை எங்கே இருக்கிறது? அவர் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக ஆடிட்டர், வங்கி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு சுபேட்சகரமான ஒரு தினமாக உள்ளது. கலைஞர்களுக்கும் இன்று வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் அதுவும் புதிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அருமையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளதால் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.